பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம குமர்வேல் இருந்துட்டு சுடரை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. இன்னொரு தடவை நான் குடிக்கிற விஷயம், அரசியை பற்றி பேசுகிற விஷயம், இது ஏதாவது வீட்டில் மட்டும் சொன்னேன்னா வச்சுக்கோ, ஏன் அவ்வளோதான், மொத்தமாக நீ பாலை வெட்டியும் உன் அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம பாக்கியம் இருந்துட்டு அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டேயும் மயிலோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எத்தனை பேர் என்னை ஏளனமாக பேசியிருப்பீங்க, ஆனால் இன்னைக்கு அந்த வீட்டோட அண்ணன் வீட்டுக்கு சுடரை கொடுத்துருக்கேன். அவங்க பெரிய பெரிய நகை கடை, துணிக்கடை, பெரிய ரைஸ் மில்லுன்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே சொந்தமாக அந்த வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே மாளிகை மாதிரி இருக்கும். நீங்கள் தான் கல்யாணத்துக்கு வராமல் போயிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் என் பொண்ணுக்கிட்ட பேசணும், நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு உடனே பாக்கியம் இருந்துட்டு சுடருக்கு கால் பண்ணுறாங்க. எப்படி இருக்க சுடரு, நல்லா இருக்கியா? தான் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ கட்டி கொடுத்த இடம் அவ்வளோ நல்ல இடமா, உன் மாப்பிள்ளை என்ன கையில் வச்சு தாங்கன்னு தாங்குறாங்கம்மா, என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லைம்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சுடரு ஒரு மாதிரியை பேசிகிட்டு இருக்க, நான் அப்போவே கல்யாணம் வேண்டான்னு சொன்னலம்மா, என் பேச்சை நீ கொஞ்சமாவது கேட்டியா? என் வாழ்க்கையே போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.